சொல்லுங்கள், உங்கள் பேர்? பேர் ராதாகிருஷ்ணன். சொந்த ஊர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்தரப்பூண்டி. அங்கே ஒரு 10 வருஷம் தான் இருந்தேன். அப்புறம் கும்பகோணத்துக்கு வந்துட்டேன். கும்பகோணத்தில் வந்து ஒரு 5-6 வருஷம் தான் இருந்தேன். அப்புறம் அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, கொச்சிக்கு போயிட்டோம். அங்கே தான் காலேஜில் படித்தேன். இப்போ ஆதம்பாக்கத்தில் மெட்ராஸில் 40 வருஷமாக இருக்கேன். 40-45 50 வருஷமாக ஆதம்பாக்கத்தில் தான் வரைய இடத்துல இருக்கேன். இங்கே வருஷத்து கோயில் இருக்குது. 50 ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் முடியலன்னு இருக்கேன். பேசிக்காக வேதெல்லாம் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கேன். மாம்பழம் பினாயூர் நாராயண சாத்திரிகிட்ட பேசிக்கு படித்தேன். அப்புறம் இங்கே வந்து சேதராம சாத்திரிகிட்ட அதுக்கு மேலே ஆசியமேதம் நட்சத்திராசியமேதம் அதெல்லாம் படிச்சிருக்கேன். நீங்கள் அந்த பக்கம் கும்பகோணம் அந்த பக்கம் இருந்தபோது அங்கே அக்ரஹாரத்தில் இருந்தேலாம் எப்படி? இது என்ன அக்ரஹாரம்? அது வந்து பிரம்மேஷ்டிபுர அக்ரஹாரம் பேர். எது? மேலக்காவேரியில் பிரம்மேஷ்டிபுர அக்ரஹாரம் பேர். சரி, அதெல்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு கேள்வி. நான் போனேன். நீங்க இருந்தபோது எப்படி இருந்தோம்? உங்களுக்கு என்ன ஞாபகம்? எல்லாம் முழுக்க பிராமணாக இருந்தால் நல்லா சௌகரியமா இருந்தது. என்ன எத்தனை வீடு இருந்தது? அந்த இந்த பக்கம் அந்த 20 வீடு இருக்கும். 20 வீடு. சரி, கோவில் என்ன கோவில்கள் இருந்தது? கோவில் சிவன் கோவில் இருக்கு, நேர ஒன்று இருந்தது. என்ன பேரு சுவாமிக்கு? பேரு ஞாபகம் இல்லை. சரி, கொஞ்சம் சிதிலமடைஞ்சு போயிடுச்சு. அதனால ஒன்றும் பார்க்கல. சிவன் கோவில். அப்புறம் வேற கும்பகோணத்தில் தேவை இருக்கு. இல்லை, அந்த அக்ரஹாரத்துக்கு சுற்றி என்ன கோவில்? மேலக்காவையில் இருந்தேன். அதான் அங்கே தான் தெரியும். சரி சரி சரி. நீங்கள் என்ன சொல்ல வந்தேன் மாமி? இல்லை, அந்த திருச்சிராப்பள்ளியில் பாபா ஔஷதீஸ்வரர் கோயில். பாபா ஔஷதீஸ்வரர் கோயில். சரி, அங்கே வந்து அப்பா கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது கோவில். இவரெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி நல்லா டெவலப் ஆகி கோயிலெலாம் கும்பாபிஷேகம் வந்து நல்லா என்ன உற்சவங்கள் எல்லாம் எப்படி அங்கே என்ன பண்ணுவாங்க? எங்கே சொல்கிறேன்? இவா இருந்த அக்ரஹாரத்தில். அந்த அக்ரஹாரத்துலையா? இவர் அக்ரஹாரத்தில் ஒரு 10 வருஷம் தான் இருந்தார். அப்புறம் படிக்க போயிட்டார். ஆதம்பாக்கத்தில் தான் இவர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்து எல்லா உற்சவங்களும் ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணிட்டு. சரி சரி. ஆதம்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில் 50 வருஷமாக ட்ரஸ்டியாக இருந்தார். எல்லா உற்சவங்களும் பிரமாதமாக எல்லாம் நடந்து. சரி, உங்களுக்கு என்ன பூர்வீகம் மாமி? எனக்கும் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் தான். நீங்கள் சின்ன வயசுலலாம் எப்படி அக்ரஹாரத்தில் இருந்தேன்? நான் எங்கள் அரையபுரம்னுட்டு மாயவரம் பக்கத்தில் அந்த அக்ரஹாரத்தில் ஒரு 10 வயசு வரல இருந்தேன். ஊட்டியில் எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடைக்கும். அங்கே தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக ரிட்டையர் ஆகும். அப்பா ரிட்டையர் ஆகலாம் இருந்தோம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கல்யாணம் பண்ணுறது மெட்ராஸில் இருந்தது. இப்போ 55 வருஷம் ஆகுது கல்யாணம். இங்கே 55 வருஷமாக சர்வீஸ் பண்ணி எங்கள் பிள்ளையார் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு எனக்கு போகுது. அப்படியே நல்ல போதா அப்படியே. அந்த பக்கம் கோவில்கள் எல்லாம் ஏதாவது? ஆதம்பாக்கத்தில் கேட்டார் அவர், பெரியவர் கூட கேட்டார். ஆதம்பாக்கத்தில் அம்பாள் வந்து புவனேஸ்வரி, கற்பக விநாயகர் சாரதாம்பாள், கற்பக விநாயகர் சாரதாம்பாள், பாண்டுரங்கன் கோயில் ரொம்ப பிரசித்தம். நேற்று ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசிக்கு அப்படி ஒரு கூட்டம். அந்த பண்டரிபுரத்தில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு கூட்டம் ரொம்ப வைபவமாக நடந்தது. அதுக்கப்புறம் பிருந்தாவன் நகரில் சுப்பிரமணிய சுவாமி கோயில், அங்கே விநாயகர், நம்ம கணபதி, அப்புறம் நம்ம இவர் இருக்கிற சிவன் கோயில், பார்வதி, எல்லாமே எல்லாம் ரொம்ப பிரமாதமாக. அங்கேயும் உற்சவங்கள்லாம் பெரிய ராஜகோபுரத்தோட. தஞ்சாவூர் பக்கம் எல்லாம் போவேலாம் நீங்கள் அப்பப்போ? இப்போ யாரோ இருக்காளா அங்கெல்லாம் சொந்தக்காரங்க? ஐயனார் கோயில் தான் குலதெய்வம். தடிகொண்ட ஐயனார்னு இருக்கு, அதுதான் குலதெய்வம். 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போயிட்டு வரும். அந்த கோவிலில் விசேஷமா ஏதாவது பூஜை உற்சவங்கள் அப்படி ஏதாவது நடக்குமா? புதுக்கோட்டை கோயில்ல ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ தேரோட்டம் இருக்கு. ஆமா. என்ன பிரசாதம் அங்க? என்ன பிரசாதம் நைவேத்தியமா? என்ன? சக்கரை பொங்கல் தான் அங்க விசேஷம். ஓகே ஓகே. அபிஷேகம் பண்ணிட்டு மாவிளக்கு போட்டு வருவோம். குலதெய்வம். அப்போ புதுக்கோட்டை புவனேஸ்வரி கோயில் தரிசனம் பண்ணி வருவோம். வழியிலே ஒரு 1 கிலோமீட்டரில் புவனேஸ்வரி கோயில். நாங்கள் புவனேஸ்வரி கோயில் தரிசனம் பண்ணுவோம். இவர் வந்து மகாருத்ரம், அதிருத்ரம், ஆதம்பாக்கத்தில் அதிருத்ரம் 2-3 வருஷத்துக்கு தான் அதிருத்ரம். வருஷம் மகாருத்ரமே 2-4 தடவை நடக்கும். அப்புறம் மெட்ராஸ் மாம்பழம் அங்கே இங்கே கேனகர் அங்கே எல்லா இடத்துலையும் ருத்ர இது என்ன இதில் இருக்க ருத்ர கமிட்டி 2 கமிட்டியில் இருக்கார். ஓகே. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் மாமா? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. எது? ஹைவேஸ். ஓகே.
2000 ரிட்டையர் ஆகிட்டேன். சரி அதில் ஏதாவது தொடர்ந்து இங்கே வேற எங்கேயும் வேலைக்கு சரி. உங்கள் பேர் என்ன மாமி? என் பேர் வந்து சரஸ்வதி. சரஸ்வதி. ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம்.